SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் அடக்கமுடைமை. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. இதன் பொருள், தனது நெறியிலிருந்து மாறுபடாமல் அடக்கத்துடன் வாழ்பவனின் உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும். நன்றி. नमस्ते। आज का शब्द तालाब, पांड, झील, लेक, सागर, सी, नदी, रिवर, महासागर, बिग ओशन, ताल, स्मॉल पांड। धन्यवाद। Word of the day: defunct, meaning no longer in use. Example sentence: this paper cutting machine is defunct. Thank you to all. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி ஆர் ராஜலட்சுமி. திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருவெம்பாவை பாடல் 15. ஊரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால்வாய் ஓவால் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணொரைத்தான் பணியார் பேரறியர் கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாரொருவர் பூன்முலையில் வாயார நாம் பாடி ஏரொருவர் பூன் பாய்ந்தாடிலோர் எம்பாவாய். இதன் பொருள், அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவசம் உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். நன்றி. திருப்பாவை பாடல் 15. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குகிறாயோ சில்லென்றழைப்பேன் நங்கை மீர் போதாறுகிறேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தோளாயிடுங்க உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடாலோர் எம்பாவாய். இதன் பொருள், ஏண்டி இளங்கிலியே இன்னும் உறங்குகின்றாயோ? பெண்களே, சில் என்று கத்தி கூப்பிடாதீர்கள், இதோ வந்து விடுகின்றேன். நீ மிகவும் கெட்டிக்காரி. உன் பேச்சுகளை முன்னமே அறிந்திருக்கிறோம், உன் வாயையும் அறிவோம். கெட்டிக்காரிகள் நீங்களே ஆனாலும் சரி, நானேதான் ஆனாலும் சரி. சீக்கிரம் நீ எழுந்து வா. இந்த கெட்டிக்காரத்தனம் தவிர உனக்கென்று வேற என்ன வைத்திருக்கிறாய்? எல்லோரும் வந்துவிட்டனரோ? வந்துவிட்டார்கள். நீ வந்து எண்ணிக்கொள். குவலாய பீடும் என்னும் வலிய யானை கொன்றவனை பகைவரின் செருக்கை அழிக்க வல்லவனை மாயனை பாடு. நன்றி. 30/12/2025 என்று தேசிய பேக்கிங் சோடா தினமாக கொண்டாடப்படுகிறது. இது சமையலிலும் சுத்தம் செய்யவும் ஆரோக்கிய பராமரிப்பிலும் பயன்படும் பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட் என்பதின் முக்கியத்துவத்தை நினைவு கூடும் நாளாகும். பேக்கிங் சோடா சுற்றுச்சூழலுக்கு தீங்கில்லாத இயற்கை பொருளாகும். பல் பராமரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. வயிற்றில் உள்ள அதிகமான அமிலத்தை நியூட்ரலைஸ் செய்து நிமிலக்கசிவு போன்றவற்றை தற்காலிக நிவாரணம் அளிக்கும். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.